எனக்கு வந்து செம்மரம் வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்னா, செம்மரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அரை அடி செடி, ஒரு அடி செடி, 2 அடி செடி வைக்கிறத விட குறைந்தது 3 அடி உயரத்துக்கு மேலான செடிகளாகவும், அல்லது இதுபோல் வந்து 7 அடி 8 அடி உயரங்கள் இருக்க செடிகளும் வைக்கிறது நல்லது. இதனுடைய அடிமரத்தை நீங்கள் பாருங்கள். இது மாதிரி பட்டை வந்திருக்கும். இந்த மாதிரி பட்டை இருக்கிற நாட்டுக்குள்ளே வைக்கிறது நல்லது. ஏன் இந்த செடிகள் மட்டும் பெரிய செடிகளாக வைக்கணும் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு இந்த செம்மரமும் சந்தன மரமும் பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி மரம்னு சொல்லுவாங்க. பேரசைட் ட்ரீ. தன்னிச்சையாக வாழும், ஆனால் வளர தெரியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதுவே வந்து நம்ம கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது போல் வந்து பெரிய செடிகளாக நம்ம வந்து கொடுக்கும்போது என்னாகும், இது நல்ல ரூட் ஃபார்மேஷன் இருக்கும் ஒரு செடியில். அது என்ன ஆகும், நீங்கள் நட்ட உடனே கடன் தலைஞ்சு வரும். ஆனால் நீங்கள் ஒரு 2 அடி செடி நட்டிங்கன்னா இந்த உயரம் வர்றதுக்கு குறைந்தது வந்து 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு குறையாமல் ஆகும். அப்படி அதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் சேவிங்ஸு. இது போல் வந்து பெரிய நாற்றுகள், வீரியரக நாற்றுகள், அடித்தண்டு நல்ல பருமனான நாற்றுகள் இப்போ 10 கிலோ பையில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது போல் வீரியரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உலகை தொடர்பு கொள்ளுங்கள். 10க்கு 10 இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 400 செடிகளை சாகுபடி செய்து எளிமையாக சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள செம்மர நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்று உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.